விடுதலை சிறுத்தைகள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் தான் சீட்டு கேட்க போறீங்க அப்படின்ற செய்திகள் பரவலாக வருகின்றது. ஆனால் திமுக போன முறை 6 கொடுத்தோம், இந்த முறை அதிகபட்சமாக 8 வரைக்கும் தரோம், அதுக்கு மேலே தர முடியாது. இளைஞர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா ஒரு 25 சீட்டாவது வாங்கணும். வாங்கணும். ஏன்னா நாங்கள் இப்போ எங்களுக்கு இணையாக யார் இருக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு இணையில் போயிட்டாங்க கீழே. பாமக எவ்வளோ சீட்டு வாங்குது? அவங்க 40-50 சீட்டு. அப்போ நாங்கள் இளைஞர்களை விரும்புறது, நான் விளையாட்டுக்கு பேசலை பிரதர், வெறுப்புலாம் பேசலை. அதனால இன்றைய இளைஞர்கள் எதிர்பார்ப்பது 25 சீட்டு எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? நிச்சயமாக சங்கத்தமிழ் தெரிந்த இந்த தரவுகள் நிச்சயமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர், மீண்டும் ஆளப்போகின்ற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு நிச்சயமாக தெரியும். கம்யூனிஸ்ட்கார் எல்லாருக்குமே 6 கொடுத்து திமுக சரிப்படுத்துச்சு. அப்ப நீங்க 25 கொடுங்க, இல்ல 10 கொடுங்க, 12 கொடுங்க கேட்டா கூட கம்யூனிஸ்ட் கேட்க மாட்டாங்களா? மதிமுக கேட்காதா? எங்களுக்கும் நீங்க 12 தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் எனக்கு பசிக்குதுங்க, சரிதா, எனக்கு சாப்பாடு வேணுங்க, என் சாப்பாடுடைய அளவு எனக்கு தானே தெரியும். அதை நீங்க தீர்மானிக்க கூடாதுல்ல. நீங்க தீர்மானிக்க கூடாதுங்க. நீ இவ்வளவுதான்டா நீ சாப்பிடணும், உனக்கு இவ்வளவுதான்டா சோற கொடுப்போம், நான் சாப்பிடாம கூட இருப்பேன், தேர்தலை வேணாம் கூட நான் போவேன், நான் என் மக்களுக்காக தேர்தலை புறக்கணிப்பேன், நான் முடிவு பண்ணுவேன். புரியுதா? என் சாப்பாட்டை எவ்வளவு சாப்பிடணும்னு நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா நான் விதைச்சிருக்கிறேன், நான் கருதறுத்திருக்கிறேன், நான் உழுதுருக்கிறேன், நான் விவசாயம் பண்ணிருக்கிறேன். அப்ப அது எனக்கு தானே சொந்தம், ஏன் உழைப்பு தானே. அதை நீ என்ன எப்படி கேட்க முடியும்? 12, 20, 25 நீங்க அப்படிதான் கேள்வி கேட்கணுமே தவிர நீங்க பழைய மாதிரி 6, 8, 9 என்ற கேள்வியை இனிமேல் இந்த பேட்டிக்கு பிறகு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மட்டுமல்ல யாரும் கனவுல கூட நினைக்க கூடாது. திமுக நினைச்சதுன்னா நான் அதுதானே, யாரும் கனவுல கூட நினைக்க கூடாதுன்னா திமுக அடக்கம். இதெல்லாம் பிரதாப்புக்கு தெரிஞ்சது, சங்கத்தமிழுக்கு தெரிஞ்சது, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாமலாக இருக்கும். 26ல நீங்க எம்எல்ஏ ஆவீங்களா? அம்பேத்கர் சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றான்றாரு. அப்ப இளைஞர்களாக நாங்கள் கைப்பற்றாம வேற யார் கைப்பற்ற முடியும்? புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப 2027ல சங்கத்தமிழன் சட்டமன்றத்துக்கு போறாருன்னு நான் புரிஞ்சுக்கவான்னு கேட்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. விடுதலை சிறுத்தைகள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா இரட்டை இலக்கத்துல தான் சீட்டு கேட்க போறீங்க அப்படின்ற செய்திகள் பரவலா வருகின்றது. ஆனா திமுக போன முறை 6 கொடுத்தோம், இந்த முறை அதிகபட்சமா 8 வரைக்கும் தரோம், அதுக்கு மேல தர முடியாது அப்படின்னு சொன்னதாக செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு இல்லையா? எப்படி பாக்குறீங்க? அன்பு தம்பி பிரதாப் அவர்களுக்கு கற்பனையா சில பேர் பேசுறது, ஒரு குத்து மதிப்பா பேசுறது, அதுக்கெல்லாம் பதில் சொல்வது அரசியல ஒரு நாகரிகமாக இருக்காது. ஆனா நீ கேட்டுன்ற ஒரு காரணத்திற்காக எத்தனை சீட்டு, எப்போ பேச போகிறது, எப்படி பேசுறது, எல்லாமே அதிகாரமும் எங்கள் தலைவருக்கு நாங்கள் வழங்கிட்டோம். எல்லாம் சேர்ந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள், நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அது எல்லாமே எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவாருன்னு முடிவு பண்ணிட்டோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ஜெனரலாக ஒரு கருத்து சொல்வதற்கு எனக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரம் இருப்பதாக நான் உணர்கிறேன். ஏன்னா நான் இளைஞர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இளைஞர் எழுச்சி பாசறை மாநில செயலர் என்ற முறையில் அந்த இளைஞருடைய பல்ஸ் நமக்கு தானே தெரியும். இப்போ நான் இதுக்காக சொல்ல, நீங்கள் இதை விவாதமாக நீங்கள் எடுத்தாலும் கவலையும் இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அடுத்தபடியாக மக்கள் திரட்சி, ஓட்டு, இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடுறோம், ஒரு மாநாடு போடுறோம், கூட்டம் தன்னெழுச்சியாக வருவது. ஏன் நான் பெருமையாக சொல்கிறேன், எல்லா கட்சியையும் விட விடுதலை சிறுத்தைகள் தான். நான் யாரையும் புண்பட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் பிரியாணி கொடுக்கணும், குவாட்ரு கொடுக்கணும், இல்லை 1000 2000 பணம் கொடுக்கணும், கொடுத்தாதான் கூட்டம் வருவாங்க. ஆனால் நாங்கள் நடத்திய தேசம் காப்போம் மாநாடாக இருக்கட்டும், இல்லை வெல்லும் ஜனநாயக மாநாடாக இருக்கட்டும், இல்லை வருகின்ற 14ஆம் தேதி ஷேக்குவேரா பிறந்த நாளில் மாபெரும், அதாவது செக்குலரிசம், மதச்சார்பின்மை காப்போம் என்ற மாபெரும் பேரணி, அதுக்கு வரப்போது கூட்டணி திரும்பி பார்க்க போறீங்க. அப்போ இது எல்லாமே தன்னெழுச்சியாக வருகின்ற ஒரு அமைப்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம தான் இன்னைக்கு உருவாக்கியிருக்கிற ஒரு கூட்டணியை, நம்ம தான் ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம். நம்ம தான் புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்களை உள்வாங்கி களமாடுகிறோம். சில பேருக்கு, அரசியல்வாதிகளுக்கு அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள், நாங்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு பயணத்தில் தான் நான் கட்சியை ஆரம்பித்தோம். புரட்சி அம்பேத்கரே சொல்லுவார், இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் திறவுகோல் இது அதிகாரம். அதிகாரம் எந்த அதிகாரம்? அரசியல் அதிகாரம்.
அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது, அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம். இது எங்கள் தலைவருடைய கோட்பாடு. அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, ஒரு 25 சீட்டாவது வாங்கணும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு இணையாக யார் இருக்கிறாங்கன்னா, ஓரளவுக்கு வந்து இணையில் போயிட்டாங்க கீழே. பாமக எவ்வளோ சீட்டு வாங்குது? அவங்க 40-50 சீட்டு. அப்போ நாங்கள் வந்து இளைஞர்களை வந்து விரும்புறது, நான் விளையாட்டுக்கு பேசலை பிரதர், வெறுப்புலாம் பேசலை. அதனால் இன்றைய இளைஞர்கள் வந்து எதிர்பார்ப்பது 25 சீட்டு எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? நிச்சயமாக சங்கத்தமிழில் தெரிந்த இந்த தரவுகள் நிச்சயமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர், மீண்டும் ஆளப்போகின்ற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு நிச்சயமாக தெரியும். ஆகையால் நிச்சயமாக டபுள் டிஜிட் தான் எங்களுக்கு கிடைக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த டபுள் டிஜிட் என்றாலே 10, 12, 20, 25 நீங்க அப்படிதான் கேள்வி கேட்கணுமே தவிர, நீங்க பழைய மாதிரி 6, 8, 9 என்ற கேள்வியை இனிமேல் இந்த பேட்டிக்கு பிறகு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மட்டுமல்ல, யாரும் கனவுல கூட நினைக்கக்கூடாது. திமுக நினைச்சதுன்னா நான் அதுதானே, யாரும் கனவுல கூட நினைக்கக்கூடாதுன்னா திமுக வந்து அடக்கம். சரியா? ஏங்க, எல்லாருக்கும் தெரிந்த கருத்து நிச்சயமா அவர்களுக்கு தெரியாமல் நினைக்கிறீங்களா? போன முறை வந்து உங்களுக்கு போன முறை மேட்ரு வேறங்க. கம்யூனிஸ்ட்கார் எல்லாருக்குமே வந்து 6 கொடுத்து திமுக சரிப்படுத்துச்சு. அப்ப நீங்க 25 கொடுங்க, இல்ல 10 கொடுங்க, 12 கொடுங்க கேட்டா கூட கம்யூனிஸ்ட் வந்து கேட்க மாட்டாங்களா? மதிமுக வந்து கேட்காதா? எங்களுக்கும் நீங்க 12 தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பாட்டாளி தோழர்கள் நீங்க எவ்வளவு நீங்க கேளுங்க, அது உங்களுடைய உரிமை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். உண்மையை சொல்லுவதுதான் சங்கத்தமிழுடைய முக்கியமான ஒரு பண்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீ எங்க விட்டீங்களோ அதே பாயிண்ட்டுக்கு வர்றேன். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தபடியாக மக்கள் திரட்சி, மக்கள் ஓட்டு, தலித்து ஓட்டுக்கள், இஸ்லாமியல் ஓட்டுக்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். இதை மறுக்கிறீங்களா? 200 தொகுதியில திமுக நாங்க நிக்கிறோம், இருக்கிற 34 உங்களுக்கு பிரிச்சு தரேன் சொன்னா என்ன பண்ண முடியும்? நான் மீண்டும் சொல்லுகிறேன், அன்பு தம்பி அவர்களே, நீங்கள் கற்பனையாக ஒரு வம்பை இழுப்பதை போல் கேள்வி கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு சங்கத்தமிழன் ஆள் இல்லை. சரிங்களா? எங்களுக்கு என்ன, எனக்கு பசிக்குதுங்க. சரிதா? எனக்கு சாப்பாடு வேணுங்க. என் சாப்பாடுடைய அளவு எனக்கு தானே தெரியும். அதை நீங்க தீர்மானிக்க கூடாதுல்ல. நீங்க தீர்மானிக்க கூடாதுங்க. நீ இவ்வளவுதானா நீ சாப்பிடணும், உனக்கு இவ்வளவுதானா சோறை கொடுப்போம், நான் சாப்பிடாம கூட இருப்பேன், தேர்தலை வேணாம் கூட நான் போவேன், நான் என் மக்களுக்காக தேர்தலை புறக்கணிப்பேன், நான் முடிவு பண்ணுவேன். புரியுதா? என் சாப்பாட்டை எவ்வளவு சாப்பிடணும்னு நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா நான் விதைச்சிருக்கிறேன், நான் கருதறுத்திருக்கிறேன், நான் உழுதுருக்கிறேன், நான் விவசாயம் பண்ணிருக்கிறேன். அப்ப அது எனக்கு தானே சொந்தம், ஏன் உழைப்பு தானே. அதை நீ என்ன எப்படி கேட்க முடியும்? அதனால நீ எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த கலக்கமும் வேண்டாம், எந்த சிக்கலும் வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக சொல்லுகிறது, எழுதி வச்சுக்கிறேன் டேட்டா, டபுள் டிஜிட். அந்த டபுள் டிஜிட்ல எவ்வளவு டபுள் டிஜிட் ஒன்றும் பெருசாடோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா இருந்த காலத்தில் டபுள் டிஜிட் வாங்கினதுதான் விடுதலை சிறுத்தைகள். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலேயே வாங்கினதான் டபுள் டிஜிட்டுகள். புரியுதா உங்களுக்கு? அல்ல அதை ஒரு பெருசா நீங்க பேச வேண்டாம். மக்கள கூட்டணியில் 25 சீட்டுகள் நாங்கள் போட்டியிட்டோம். வெற்றி தோல்வி அப்புறம் வச்சுக்கிறீங்க. நாங்கள் களமாடி இருக்கிறோம், உழைத்து இருக்கிறோம், மக்களை அரசியல்படுத்தி இருக்கிறோம். அப்புறம் வந்து நயினா நாகேந்திரன் வந்து திருமாவர்கள் வந்து திமுக கூட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஒரு அழைப்பு வந்து விடுக்கிறாரு. அதிமுக சொல்லவே தேவையில்லை, திருமாவர்கள் வந்து விசிகாவும் அந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்றத விரும்புறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நயினா நாகேந்திரன் பிஜேபி சார்ந்தவங்களாம் வந்து திமுக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக விஜயெல்லாம் கூட அழைக்கிறாங்க. விசிகாவுடைய நோக்கம் கூட வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், நாளைக்கு நம்ம எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணுன்றதான ஒரு நோக்கமா இருக்கும். அப்போ இந்த பக்கம் அழைக்கிறத நீங்க இங்க டிமாண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. நீங்க வந்து நீங்க எங்களை வந்து நாங்க கேட்குற டபுள் டிஜிட் நீங்க கொடுக்கலன்னா நாங்க அங்க போயிடுவோம் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. நீங்க தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தான். எங்களை வந்து விஜய் அழைத்தார், எங்களை எடப்பாடி அழைத்தார், நீங்க சொன்ன மாதிரி இப்போ இவர் கூட அழைக்கிறார். சரிங்களா? அப்போ எங்களுக்கான டிமாண்டு சிறப்பாக இருக்கிறது. டிமாண்ட் அண்ட் சப்ளை அரசியல் முக்கியமானது, அது எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. இதெல்லாம் பிரதாப்புக்கு தெரிஞ்சது, சங்கத்தமிழுக்கு தெரிஞ்சது, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாமலாக இருக்கும், நிச்சயமாக தெரியும். ஆனா இப்போ ஒரு ஆப்ஷன் இல்லாம போயிடுச்சோ. ஏன்னா ஏடிஎம்கே போக முடியாது, அங்க பிஜேபி இருக்கு, பிஜேபியும் பாமக இடத்துல விசிக போகாது, வேற வழியே இல்லாம திமுக கூட இருக்கணுமான்னு கேட்குறாங்க. அப்படிதான் இருக்கிறாங்களோன்னு கேட்குறாங்க.
எங்களுக்கு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனையை பேசக்கூடாது. இல்லை தானே, நான் யதார்த்தத்துக்கு வரேன் மை டியர் ஃப்ரெண்ட். நாங்கள் தான் கேம் சேஞ்சர். ஒரு உண்மையை சொல்கிறேன், வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், யதார்த்தம் தான். எடப்பாடி வந்து எங்களுக்காக தான் காத்து கிடந்தார். எடப்பாடி எங்கள் தலைவருடைய வரவுக்காக காத்து கிடந்தார். எங்கள் தலைவர் அங்கே ஒரு மாநாட்டில் சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் திமுக கூட்டணி தானே. அவர் சொன்ன 3வது நாள் போனாரா போலையாங்க? போனாரு. விஜய் தொடர்ந்து எங்களை அழைத்து கொண்டு தான் இருந்தார். அப்ப எல்லாமே இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் எங்க தலைவர் சொன்னதை போல நானே கேட்ட எடுத்து மூடுனேன், நானே ஜன்னல்களை மூடுனேன், நானே டோரை மூடுனேன். எதுவும் தெரியாத ஆளு நான் இல்ல. ஏன் செஞ்சேன்? பிஜேபி இங்கு வரவிடக்கூடாது, RSS வரவிடக்கூடாது. அதே நேரத்தில் நாமும் ஒரு நல்ல இலக்கை பெற்றாக வேண்டும், நல்ல ஒரு இலக்கை அடைந்தாக வேண்டும் அப்படின்னு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நெறியாளர் அவர்களே, நீ எந்த வகையான கன்ஃபியூஷன் வேண்டாம். அதுதான் நான் என்ன கேட்கிறேன்னா, இதை ஒரு காரணமா வச்சு திமுக அந்தாப்பா போன முறை கொடுத்து 6 வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அரசியல்ல அப்படி செய்ய மாட்டாங்க. 8 அரசியல்ல நல்லா கேட்டுக்குங்க. அரசியல் வந்து எப்படின்னா 1+1 2 இல்லை, 1+1 0 ஆகலாம், 1+1 100 ஆகலாம். இது அரசியல் கணக்கு. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப அரசியல்ல வந்து கீழே இருக்கிற தொண்டர்கள் ஓட்டு போடணும். அப்போ ஓட்டு போடுவதற்கு கீழே என்ன சொல்லுது? விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்ல சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது. விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தை மக்கள் மட்டுமல்ல, இல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுகவை சார்ந்த தொண்டர்களை எதிர்பார்க்கிறார்கள். அப்பதான் வேலை பார்ப்பாங்க. பொறுங்க, வேலை பார்ப்பாங்க, ஓட்டு அப்பதான் டிரான்ஸ்பர் ஆகும். அதனால நீ குழம்பவே தேவையில்ல. டபுள் டிஜிட் தான். புரியுதா? அந்த டபுள் டிஜிட்ல வந்து எத்தனை அப்படின்றத இங்க அவங்க வந்து விசிகா நீங்க வெளியே போறதுன்னா போங்க, பாமக காத்துட்டு இருக்குன்னு அவங்களை கூப்பிட்டு சொன்னா என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக உங்கள் கற்பனைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டாருங்க. அதையும் கேட்க மாட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? அவர் என்னங்க சொன்னாரு? அவர் தெளிவா வன்னியர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இன்னைக்கும் பாமக உள்ளவர்ன்றதை விரும்புறாங்க. விசிக வெளியே போகணும். முதல்ல அமைச்சர் பதவியே இருக்கான்னு முதல்ல அப்புறம் பாத்துக்கிறீங்க. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்க இப்படி கற்பனையா கேட்கறதெல்லாம் பயிர் சொல்ல முடியாது. நீங்க கேட்ட மூடியாச்சு. விடுதலை சிறுத்தை எங்கூட இருக்காங்க அப்படின்ற தோரணையில் அவர் கருத்தை பதிவு பண்ணிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நீங்க பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட். இல்ல இதெல்லாம் சொல்லிடுறாங்க, ஆனா சொல்லிட்டு சீட்டு தர மாட்டாங்களா? அதெல்லாம் பிரச்சனை. உங்களுக்கு அதே எண்ணத்துல இருக்காது. இல்ல நடந்ததா சொல்றேன். ஏன்னா போன முறை வந்து 3 சீட்டு தான் கேட்டோம். அதுல வந்து ஒரு தொகுதி பொது தொகுதி தாங்க, 2 சீட் தாங்க, அதுல ஒரு தொகுதி பொது தொகுதி கூட தந்துருங்கன்றதுக்கு அது கூட ஒத்துக்கல. அப்ப என்னைக்கு இருந்தாலும் வந்து விசிகா வந்து நெருக்கடிக்குள்ள தானே திமுக நடத்தி. அப்படி அல்ல, வரலாறு தானே அது நீங்க பாக்குற வரலாறு. நாங்க களத்து நிக்கிற எங்களுக்கு தானே தெரியும். நீச்சல் அடிக்கிறோம், நீச்சலுக்குள்ள கேணியில குதிச்சா தானே, கம்மால குதிச்சா தானே உங்களுக்கு தெரியும். இப்ப எங்க தலைவர் 3 சீட்டு கொடுத்தாரு. கேட்டார், பொறுங்க, 3 சீட்டு கேட்டாரு, MP சீட்டு 2 சீட்டு கொடுத்தாங்க. அப்ப தலைவர் காம்ப்ரமைஸ் ஆனார்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் MLA பையன் நாங்க வந்து 8 சீட்டு கேட்டோம் ஃபைனலா. ஏன் 10 சீட்டு கேட்டோம், 10 சீட்டு கேட்டு கடைசியா 8 கேட்டா அவங்க 6 தான் கொடுத்தாங்க. கரெக்டா? அப்ப இது எல்லாமே அவருக்கு தெரியும். சாதாரண ஆள் இல்லை. அப்ப தொடர்ந்து நமக்கு இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி அன்பு தம்பி எழுச்சி தமிழர் செயல்படுகிறார், தொல்காப்பியன் திருமாவளவன். அப்ப இந்த முறை நம்ம டபுள் டிஜிட்ல நல்ல நம்பரை கொடுப்போம் அப்படின்னு நிச்சயமா அவர் சிந்திப்பாருங்க. சாதாரண விஷயம் இல்லை. காங்கிரஸ்ல இருக்கவங்களே சொல்றாங்கல்ல, காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க? விடுதலை சிறுத்தையில் இருந்தா தான் நமக்கு நல்லது. காங்கிரஸ் எவ்வளவு சீட்டு வாங்குறாங்க பாத்தீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு விஜய் கூட போயிட்டு அதிகமான சீட்டும் கொடுப்பாங்க, வெற்றியும் பெறலாம்ல. என்னைக்கும் திமுக ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க போறது கிடையாது. இங்க இருக்கிறதுக்கு அங்க இருக்கலாமே. எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி என்று. இந்த கூட்டணியை உருவாக்கிய பங்கு எழுச்சி தமிழருக்கு உண்டு. ஆகையால் நானே உருவான கூட்டணியிலிருந்து நானே வெளியேற மாட்டேன், கூட்டணியை உடைக்க மாட்டேன். இதுக்கு மேல சங்கத்தமிழன் சொல்லுவது அவ்வளவு சரியாக இருக்காது. நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம், அங்கு போனால் மிகவும் நன்மையாக கூட இருக்கலாம், இங்கு போனால் நன்றாக சீட்டு கிடைக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? சரி, 26ல நீங்க MLA ஆவீங்களா? ஏன் இப்ப திடீர்னு வண்டி அங்கிட்டுலாம் போயிட்டு நேரம் ஏன் என்கிட்ட வருது? கேட்கிறேன். கேள்வி ஏட்டி பூட்டியான கேள்வி இல்ல. 2ஆம் கட்ட தலைவர் கேட்ட கேள்வியே வந்து எப்படின்னா, நான் இவ்வளவு பேசிக்கிறேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு தலைவர் சொன்னது நான் முழங்கிக்கிட்டு இருக்கிறேன். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் முழங்கிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி மாநில செயலாளர் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப நீ நிப்பீங்களா நிக்க மாட்டேன் கேட்கிற கேள்வியே தப்பு. கண்டிப்பா போவீங்கன்னு கேட்கணும். கேட்கிற கேள்வியே தப்புங்க. என்னவா கேட்கணும்? நிச்சயமாக நாங்கள் இந்த முறை நன்றாக வெற்றி பெறுவோம். புரியுதா உங்களுக்கு?
நான் என்ன கேட்டேன், 2026 நீங்க விசிகா சார்பா சட்டமன்ற உறுப்பினரா போவீங்களான்னு கேட்டேன். நீ 2026 நீ வந்து பாருங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு அதுல புரியல. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றான்றாரு. அப்ப இளைஞர்களாக நாங்கள் கைப்பற்றாம வேற யார் கைப்பற்ற முடியும்? ஆனா நீ எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். 2026 வந்து வேலை செய்யுங்க, புரியும் நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப 2027 சங்கத்தமிழன் சட்டமன்றத்துக்கு போறாருன்னு நான் புரிஞ்சுக்கவான்னு கேட்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்டு, ரொம்ப மகிழ்ச்சி.